அருண் என்ற இளைஞன் தென்னிந்தியாவின் அழகிய கிராமம் ஒன்றில் தன் தாயுடனும் பசுவுடனும் அமைதியாக வாழ்ந்து வந்தான். அதிகாலையில் பசுவுக்கு உணவளிப்பது முதல் அவன் நாள் தொடங்கும். இருப்பினும் அவனது மனதின் ஆழத்தில் சுவரில் ஒட்டப்பட்டிருந்த பெரிய நகரத்தின் சுவரொட்டியில் கண்டது போல வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் அந்த கனவுகளை துரத்திச் செல்ல முடிவெடுத்து உறவினர்களிடமும் தாயிடமும் விடை பெற்று கொண்டு ஒரு கிராம பேருந்தில் ஏறி நகரத்தை நோக்கி பயணித்தான். நகரத்தின் பிரம்மாண்டத்தையும் பரபரப்பான கூட்டத்தையும் வானுயர்ந்த கட்டடங்களையும் கண்டு முதலில் ஆச்சரியப்பட்டாலும் அங்கே அவன் பட்ட பசியும் போராட்டங்களும் அவனை நிலைகுலைய செய்தன. பசியுடன் இருந்த அவனுக்கு ஒரு கனிவான பேக்கரி முதலாளி உணவளித்து உதவியது அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. உடனடியாக ஒரு கட்டுமான தளத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அங்கு கடுமையான உழைப்பு, வெயில், வியர்வை என பாராமல் தன் கனவை நோக்கி உழைத்தான். ஒரு நாள் இரவு கனமழையால் வெள்ளம் சூழ்ந்த போது தன் உயிரை பணயம் வைத்து இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஒரு சக தொழிலாளியை காப்பாற்றி தன் தைரியத்தை வெளிப்படுத்தினான். இந்த வீரச் செயலால் அவன் அடுத்த நாள் காலையில் செய்தித்தாள்களில் இடம்பெற்று வீரத்திற்கான பதக்கத்தை பெற்று அங்கீகாரம் அடைந்தான். தான் கனவு கண்ட வெற்றியை அடைந்த பிறகு அதே கிராம பேருந்தில் தன் சொந்த ஊருக்கு திரும்பினான். அங்கு அவனது குடும்பத்தினரும் கிராம மக்களும் அவனை ஹீரோவாக வரவேற்று மகிழ்ந்தனர். இறுதியாக மாலை சூரியன் மறையும் போது அந்த வயல்வெளியின் ஓரத்தில் தன் பதக்கத்தை அணைத்தவாறு அமைதியாக அமர்ந்திருந்த அருணின் முகத்தில் தெரிந்தது என்னவென்றால், மனிதன் தைரியம்தான் அவனின் உண்மையான மாயம் என்பதுதான். இந்த முழுமையான சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.